அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், சென்னையிலேருந்து பேசுகிறேன். நான் இன்று என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொள்ளுங்கள். இன்றைய ராசி பலன் அவங்கவுங்க நட்சத்திரத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு பொருந்தும். ஏன்னா ஒரு ராசியில் மூணு நட்சத்திரம் வரதுனால அவங்களுடைய ஜாதக கட்ட அடிப்படையில் அவங்களுடைய ராசி பலன் பொருந்தும். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ நான் சொல்கிறேன் ராசி பலனு. குரோதி வருடம் கார்த்திகை 16ஆம் நாள் தமிழ் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. ஆங்கில வருடம் டிசம்பர் 1, 2024. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 3:23 வரை அனுசம், பின்பு கேட்டை. திதி இன்று பிற்பகல் 12:19 வரை அமாவாசை, பின்பு பிரதமை. யோகம் இன்று மரண யோகம். இன்று சுபகாரங்களாக தவிர்த்துடணும், கவனத்தில் கொள்ளுங்கள். சந்திராஷ்ட நட்சத்திரம் அஸ்வினி பரணி. சந்திராஷ்ட நட்சத்திரம் அஸ்வினி பரணி. ராசி மேசம். நல்ல நேரம் காலை 7:45 to 8:45. நல்ல நேரம் காலை 7:45 to 8:45. மாலை 3:15 to 4:15. மாலை 3:15 to 4:15. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 to 11:45. கௌரி நல்ல நேரம் 10:45 to 11:45. மாலை 1:30 to 2:30. மாலை 1:30 to 2:30. ராவு காலம் மாலை 4:30 to 6 PM. ராவு காலம் 4:30 to 6 PM. யமகண்டம் மதியம் 12 மணி to 1:30. யமகண்டம் மதியம் 12 மணிலிருந்து 1:30. குளிகை மாலை 3 மணி to 4:30. குளிகை மாலை 3 மணிலிருந்து 4:30. கவனித்துக் கொள்ளுங்கள். இன்று சூலம் மேற்கு. இன்றைய ராசி பலன் மேசத்தை பொறுத்த மட்டும் இன்று சந்திராஷ்டம் நாளாக இருப்பதால் மிகவும் கவனமாகவும் வார்த்தையில் மிகவும் தெளிவாகவும் யார்கிட்ட என்ன விஷயத்தை பேசுகிறோம் என்று மிகவும் தெளிவாக பேசின தான் இன்று அவர்கள் பிரச்சனையை தவிர்க்க முடியும். அதே போல் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வீட்டில் விட்டு கொடுத்துப்பாங்க. இல்லைன்னா இது பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டுரும். கருத்தில் கொள்ளுங்கள். எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி முடிவு எடுக்கணும். எந்த வார்த்தையை பேசுனாலும் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி கருத்தில் கொண்டு தான் பேசணும். கவனத்தில் கொள்ளுங்க. மேச ராசியை பொறுத்த மட்டும் இன்று விழிப்போடும் கவனத்தோடும் பொறுமையோடு இருக்கக்கூடிய நாள். கருத்தில் கொள்ளுங்கள். ரிஷம ராசியை பொறுத்த மட்டும் இன்று அவங்களுக்கு நாள் சுமாராக தாங்குது. எப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எந்த வேலையை செய்தாலும் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் செய்ய வேண்டியதாக இருக்கும். அது வெளியில் போனாலும் சரி, வீட்டில் ஏதாவது ஒரு வேலை செய்தாலும் சரி, அவங்களுக்கு உடல்நிலை இன்று சரியாக ஒத்துழைக்காது. உடல் மூலயமாவும் சரி, மனசு மூலயமாவும் சரி, அவங்களுக்கு இன்று வேலை செய்யணுன்னா கொஞ்சம் சிரமப்பட்டு தான் வேலை செய்யணும். கருத்தில் கொள்ளுங்க. மிதுனத்தை பொறுத்த மட்டும் இன்று ராசி இன்றைய நாள் அவங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்குது. அதாவது மனைவியிடத்திலும், பிள்ளையிடத்திலும், நண்பர்களிடத்திலும், அம்மா அப்பா இடத்திலும், தாத்தா பாட்டி இடத்திலும், எல்லாரும் இடத்திலும் இன்று மிகவும் பாசமாகவும் பணிவாகவும் அதாவது எப்படின்னா அவங்க சொல்கிறா போல் மிகவும் சிறப்பான நாளாக, அதை பாசம் அப்பா இப்படி சொல்கிறாங்க, மகன் இப்படி சொல்கிறாருன்னு பாசமிகு நாளாக இன்று மிதுனத்துக்கு அமைகிறது. மிகவும் சிறந்த நாள் மிதுனத்தை பொறுத்த மட்டும். கடகராசி 4வது ராசி கடகராசியை பொறுத்த மட்டும் அவங்களுக்கும் இன்று மிகவும் சிறப்பான நாள். அவங்கள் எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றி, அவங்கள் எதிர்பார்த்த அதாவது நல்ல செய்திகள் வரணும். இப்போ ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கியிருப்பாங்க, அந்த கடன் வரணும். இப்போ சிறு சொல் தீராக வச்சுங்க. இப்போ தக்காளி, வெங்காயம் இல்லை சொந்த கடை வச்சு அதாவது அன்றாட வியாபாரம் பண்ணுறவங்க அவங்களுக்கு இன்று நாள் நல்ல லாபத்தை கொடுத்து நல்ல மகிழ்ச்சிகரமான சிறந்த நாளாக இன்று நாள் அவங்களுக்கு அமையும். கருத்தில் கொள்ளுங்கள். கடகராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. சிம்ம ராசிக்கும் இன்று நாள் மிகவும் சிறப்பாக இருக்கிறது.
தொட்டதெல்லாம் பொன்னாகும் நாள் இன்று சிம்மராசிக்கு கருத்தில் கொள்ளுங்க. அவர்கள் அனைவருடையும் பாராட்டியும் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் மிகவும் அவங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கும். அவங்க எந்த வேலை செய்தாலும் அதில் வெற்றி, அனைவரிடமும் நற்பெயர் வாங்கக்கூடிய நாள் அது சிம்மராசிக்காரர்களுக்கு கருத்தில் கொள்ளுங்க. கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் மிகவும் அற்புதமாக இருக்கிறது. இவங்கள் எந்த காரியத்தையும் தொட்டாலும் இன்று வெற்றி தான். அனைவருடைய பாராட்டியும் பெறுவார்கள். கணவன் மனைவிடையே இன்று ஒற்றுமை மிகவும் அதிகமாக இருக்கும். கன்னிராசிக்காரங்களுக்கு கருத்தில் கொள்ளுங்கள். பிள்ளைகள் மிகவும் அன்பாக நடந்து கொள்வார்கள். உங்கள் பேச்சை மதிப்பார்கள். கன்னிராசியை பொறுத்த மட்டும் இன்று எல்லாமே வெற்றிகரமாக அமையும். கருத்தில் கொள்ளுங்கள். துலாம் ராசி பொறுத்த மட்டும் இன்றைக்கி அவங்களுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. எந்த வேலையை செய்தாலும் அவங்க கவனமாக கையாளணும். அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி. அதே போல் யார்கிட்ட பேசினாலும் அவங்கக்கிட்டேயும் மிகவும் கவனமான பேசணும். கவனமான வார்த்தைகளை உச்சரிக்கணும். மனைவி கிட்ட அதாவது எப்படின்னா அவங்க மனம் புண்படும்படி பேசாதீங்க. ஏன்னா இன்று நாள் உங்களுக்கு சிரமமான நாளாக இருக்குது. எந்த வார்த்தை பேசினாலும் மிகவும் கவனமாகவும் தெளிவாகவும் பேசினாதான் இன்றைய நாளை நீங்கள் மகிழ்ச்சிகரமாக கழிக்க முடியும். நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு இன்று மிகவும் சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்குது. அவங்க தொட்டதெல்லாம் வெற்றி தான். அவங்களுக்கு அதாவது நண்பர்கிட்ட பழகினாலும் சரி, வீட்டில் மனைவிக்கு பிள்ளைகள்கிட்ட பழகினாலும் சரி, யார்கிட்ட அதாவது பேசினாலும் பழகினாலும் அவங்களுக்கு நற்செயல் தான் இன்று சுகமான நாளாக விருச்சிக ராசிகளுக்கு அமைது. கருத்தில் கொள்ளுங்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. தனுசு ராசிக்காரர்கள் எந்த வேலையை செய்தாலும் அவங்களுக்கு இன்று வெற்றி தான். எதிர்பார்த்த வரவுகள், அதான் பணம் வர வேண்டிய இடத்துலேருந்து வரும். இல்லை யார்கிட்ட கைமாத்தா பணம் அதாவது பைசா கைமாத்தா கேட்டிருந்தாலும் இன்ற நாள் அவர்களுக்கு அந்த பணத்தை வாங்கித்தர நாளாக அமையுது. இன்று தனுசு ராசியை பொறுத்து மட்டும் மிகவும் சிறப்பான நாள். தனுசு ராசிக்காரர்கள் கருத்தில் கொள்ளுங்கள். எந்த முயற்சி எடுத்துக்கிறீர்களோ இன்ற நாளை நீங்கள் பயன்படுத்தினா அந்த முயற்சியை நீங்கள் வெற்றியடையும் நாளாக இந்த நாள் நல்ல நாளாக இருக்குது. கருத்தில் கொண்டு அதை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் வெற்றியடைகள். மகர ராசியை பொறுத்த மட்டும் இன்று அவங்களுக்கு மிகவும் சுமமான நாள். அவங்களுக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. உடல் நலத்தில் பாதிக்கப்பட்டு ஏதாவது இந்த வாயு தொல்லை, ஜலதோஷம், அதுபோல் சிறு உபாதிகளில் அவதிப்பட்ட மகராசிக்காரர்களுக்கு இன்று அந்த வியாதிகள் குணமாகி உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நாளாக இந்த நாள் மகர ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குது. அதே போல் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, பாராட்டு, சிறப்பு இது எல்லாத்தையும் பெறக்கூடிய நாளாக தான் இன்று மகர ராசிக்கு மிகவும் அற்புதமான நாள், சிறப்பான நாள். கருத்தில் கொள்ளுங்கள். கும்பராசிக்கு இன்று அலைச்சலை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. கவனத்தில் கொள்ளுங்கள். அதனால் ஒரு வேலையை செய்தால் மிகவும் கவனமாக செய்யணும். இல்லைனா அந்த வேலையை திருப்பியும் மறுபடி செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். அதே போல் மற்றவங்ககிட்ட பேசினாலும் மிகவும் கவனமாக பேசணும். யார்கிட்ட அப்பா அம்மா கிட்ட பேசினாலும் சரி, மனைவி கிட்ட பேசினாலும் சரி, பிள்ளைகள்கிட்ட பேசினாலும் சரி, நம்ம என்ன பேசுகிறோம் என்று அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கருத்தில் கொண்டு மிகவும் கவனமாக கையாண்டகணும். இந்த நாள் அவங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக போகும். இல்லைன்னா பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அமையுது. கருத்தில் கொள்ளுங்கள். மீன ராசிக்காரர்களை பொறுத்த மட்டும் இன்று அவங்களுக்கு மிகவும் சுபமான நாள் என்று கூறலாம். அதாவது எப்படின்னா அவங்களுக்கு கீர்த்தி கிடைக்கக்கூடிய நாள், ஞானம் கிடைக்கக்கூடிய நாள் அவங்களுக்கு. அதாவது அவங்க இன்று ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுபடலாம். தெய்வ பக்தி அதிகமாக இருக்கலாம். தெய்வத்தை பற்றி அதிகமாக பேசலாம். இல்லை கோயில் தலங்களுக்கு நீ சென்று வரலாம். அந்த அடிப்படையில் அந்த நாள், அதாவது இந்த நாள் அவங்களுக்கு பக்தி நிறைந்த நாளாக அமையுது. ஏன்னா இன்று அவங்க அமைதியாக இருப்பாங்க. அவ்வளோ யார்கிட்ட பேச மாட்டாங்க. அவங்களுடைய மனம்
முழுதாக இறைவனையே நினச்சிட்டு இருக்கோம். அவங்க எந்த கடவுளை வணங்குறாங்களோ அந்த கடவுளையே அவங்களுடைய மனம் நினைத்து கொண்டு இருக்கோம். ஆனால் இன்று பொழுது அவங்களுக்கு நன்றாக இருக்கும். ஆனால் இவங்க இப்போ கலகலப்பாக பேசின்னு சிரிச்சுன்னு இருக்க மாட்டாங்க, அமைதியாக தான் இருப்பாங்க. அது போல நாள் தான் இன்று அந்த மீனராசிக்காரர்களுக்கு கருத்தில் கொள்ளுங்கள். இது ராசியின் அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன். நட்சத்திரத்தின் அடிப்படையில் பலன்கள் மாறும். ஏன்னா ஒரு ராசியில் 3 நட்சத்திரங்கள் இருப்பதால் கண்டிப்பாக பலன் மாறுபட்டு தான் இருக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். என்னடா ஜோதிடருக்கு சொல்லிட்டாரு நம்ம நடக்கலன்னு சொல்லி நினச்சிக்காதீங்க. நான் அதனால தான் ராசியை நான் சொல்ல மாட்டேன், கேட்டதுனால நான் சொல்கிறேன். ஆனால் இதுலேயும் பயன் இருக்குது, கருத்தில் கொள்ளுங்கள். ஆனால் இன்று சந்திராசனம் இந்த மேச ராசியில் இருக்கிறதுனால அவங்களுக்கு 100% அவங்களுக்கு உஷாரான, அதாவது கவனமாக தான் எந்த வேலையாக இருந்தாலும், வாகனத்தில் போனாலும் சரி, வண்டியில் போனாலும் சரி, நண்பர்கிட்ட பேசினாலும் சரி, தாய் தந்தைக்கிட்ட பேசினாலும் சரி, மனைவிக்கிட்ட பேசினாலும் சரி, பிள்ளைகிட்ட பேசினாலும் சரி, உயர் அதிகாரிகிட்ட பேசினாலும் சரி, யார்கிட்ட பேசினாலும் மிகவும் கவனமாக தான் இந்த மேசராசிக்காரர்கள் இந்த நாளை கையாண்டு ஆகணும். கவனத்தில் கொள்ளுங்கள். அதே போல் இந்த பணத்தின் விஷயத்தில் கவனமாக இருங்க. ஏன்னா உங்களை புகழ்ந்து இன்று அதாவது உங்கள் நண்பராக இருக்கலாம், இல்லை உங்கள் உறவினர்களாக இருக்கலாம், யாராவனா இருக்கலாம், உங்களை சும்மா புகழ்ந்து உங்கள்கிட்ட இந்த பைசாவை ஏமாற்றிடுவாங்க. விழிப்புணர்வோடு இருங்க. மேசராசியை பொறுத்த மட்டும் இன்று சந்திராசனால மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டியில் போகக்குள்ளேயும் மிகவும் கவனமாக செல்ல வேண்டும். அதாவது போக்குவரத்து விதிமுறைகளை மிகவும் கவனமாக கையாண்டு கவனமாக செல்ல வேண்டும் என்று கூறி இத்துடன் இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருக்குதுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.